இருப்பேன். வாழ்த்தணும்னு நினைக்கிறவங்க இங்கே வந்திருக்கீங்க, வாழ்த்துங்க. என்னை வந்து வாழ்த்த வேணான்னு நினைக்கிற சில பேர் இருக்காங்க. அவங்களுக்கும் நான் சொல்லிக்கிறேன், இங்கே தான் இருப்பேன், வேறு எங்கேயும் போக மாட்டேன், வளர்ந்துக்கிட்டே தான் இருப்பேன். நன்றி நன்றி நன்றி. ஜஸ்ட் அ ஸ்பேன் ஆஃப் 2-3 மணி நேரத்தில் எவ்வளவோ இமோஷன்ஸ் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கல்ல. and there are so many people who came together for you. நான் ஃபஸ்ட்டு சொன்ன விஷயம் தான் இப்போவும் சொல்கிறேன், யூ ஆர் அ லக்கி மேன் அண்ட் நீங்கள் தொட்டதெல்லாம் தங்கமாக ஆகட்டும் அப்படின்னு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நான் ஜெனீலியா வந்து அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க இல்லையா, உனக்கு என்னவாக இருந்தாலும் நான் செய்வேன்றது. அவங்களும் அவங்க ஹஸ்பண்ட் ரித்தேஷும் அவரும் எனக்கும் பெருசாக பழக்கம் கூட கிடையாது. அவர் இங்கே வந்து உனக்காக வரேன்னு சொல்லி ஒரு ஃபோன் கால் தான் நான் பண்ணேன், நேரில் கூட போய் கூப்பிடல. இந்த மாதிரி ஒரு கிடைக்கிறதுக்கு நீங்கள் எல்லாம் எனக்கு கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னுடைய படங்கள் நீங்கள் சந்தோஷமாக பார்ப்பீங்க நம்புகிறேன். ரவிமோகன் ஸ்டுடியோஸ் 22 வருஷமாக நாங்கள் சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கடமை உணர்ச்சியோட, சந்தோஷத்தோட, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்டோட பார்ப்போம். பிகாஸ் நாட் ஓன்லி எ ஹீரோ, ஒரு டிரெக்டர் அண்ட் ஒரு ப்ரொடியூசர் அண்ட் அ லிரிசிஸ்டாக இன்னைக்கு அவதாரம் எடுத்திருக்கீங்க. பெரிய பெரிய கைத்தட்டல் ஃபர்ஸ்ட் கொடுத்துடலாம். பிகாஸ் இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் கரேஜ்ங்க. It takes a lot of courage and hard work to என்ன நம்பின யோகி பாபு என்னை டைரக்டர் ஆக்குனதே அவர் தான். ஏன்னா என் மேலே நம்பிக்கை இல்லைன்னா வேற ஆக்கியிருக்கவே முடியாது. அவர் தான் இன்னும் ஊக்கம் கொடுத்தாரு, நான் வரேன் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ யோகி. இந்த விழாவில் முதல்லேருந்து கடைசி வரைக்கும் இருக்கிற நீங்கள் என் லைஃப்லேயும் கடைசி வரைக்கும் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் கண்டிப்பாக கார்த்திக் உட்காருங்க யோகி ப்ளீஸ். தேங்க்யூ ஸோ மச்.